இல்லாமல் அந்த இலக்கியங்கள் வந்து படிக்காதனால தான் நான் தமிழன் யாருன்னா தெரியாது. மாப்போசி ஒன்று சொல்லுவார், புறநானூற்றை நான் படித்த போது தான் நான் வந்து தமிழன் அப்படிங்கிறத உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தமிழன் உணரலை, புறநானூற்றை படித்ததுக்கப்புறம் நான் தமிழங்கிறத உணர்ந்தேன் அப்படின்னாரு. அதே மாதிரி எல்லாருமே அந்த இலக்கியங்களை படிக்கும்போது ஏதாவது ஒரு நூல் அவங்கள வந்து விசுப்பி விடும். நான் வந்து தமிழன் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து ஏதாவது ஒரு இடத்துல விசுப்பி விடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நூல்கள் வந்து பயனுள்ளதாக. அதனால் இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும், இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாக்க அந்த இலக்கண அறிவுடையவங்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால குழுக்கள்லாம் ஆரம்பித்து ஓப்பனாக எல்லாருக்கும் வாட்ஸ்அப் உடனே இந்த மாதிரி இலக்கணம் அடிப்படை ஆபரேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து எல்லாத்துக்கும் அனுப்பி அப்போ உள்ள நிறைய பேர் வந்தாங்க. இன்றைக்கும் 100 பேர் 200 பேர் வரும்போது அதில் ஒரு சில மணிகள் மட்டும்தான் நமக்கு பயனுடையதாக இருக்கும். அதனால தான் இந்த குரூப் வந்து எல்லோரும் ஓப்பனாகவே போடுறது. அப்படி யாராவது ஒருத்தர் வந்து வருவாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி சொல்லிட்டு அதில் தம்பியும் இருக்காங்க. தம்பி வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பெரிய பயனோட இப்போ வந்துட்டு இந்த நூல் இரண்டாவது நூலை எடுத்துக்கிட்டாரு. தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த மாதிரி நூல்கள் கற்றுக்கிட்டாரு. இன்னும் நிறைய பன்முனைப்பாக நிறைய செஞ்சு இலக்கண ஆசிரியராக நிறைய இலக்கியங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதன் மூலமாக நம்ம மக்களுக்கு வந்துட்டு இலக்கண இலக்கிய அறிவுகளை கொடுத்து அவர்களை தமிழர் என்ற உணர்வு மூலமாக தம்பி வந்து செயல்படுவார் அப்படின்னு நம்புகிறோம். வாழ்த்துக்கள்.